பச்சைக்காளி. எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். அதிகாரம் 3. பாஞ்சாலிக்கு ஏதேனும் துன்பம் நேரக்கூடியதாக இருந்தால் அதை விளக்கும் விஷயத்தில் முருகன் தனது உயிரையும் விடக்கூடியவனாக இருந்தான். அதேபோல பாஞ்சாலி முருகனுக்காக தனது உயிரை திறனமாக மதிக்கக்கூடியவளாக இருந்தாள். இவ்வாறு அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அதீதமான பிரியத்தின் பாசத்தினால் பலமாக பிணைக்கப்பட்டிருந்தனர். வயதில் சற்றேறக்குறைய முருகனைப் போல இருந்த வேறு சில சிறுவர்கள் பாஞ்சாலியின் நட்பை உண்டாக்கி கொள்ளும் பொருட்டு பல தடவைகளில் முயன்று வேண்டுமென்றே அவளுடன் பேசத் தொடங்கினாரானாலும் அவள் முகம் கொடுத்து அவர்களுடன் பேசாமல் அவர்களுடைய தொடர்பை விலக்கிக் கொண்டிருந்தாளாதலால் அவர்கள் பாஞ்சாலியிடம் ஆத்திரமும் முருகனிடம் பொறாமையும் கொண்டு அவர்களை பற்றி பலவிதமான அவதூறுகளை ஊரில் பரப்பிவிட்டதன்றி இருவருடைய வீட்டிலிருந்த பெரியோர்களிடத்தில் தந்திரமாக கோல் மூட்டத் தொடங்கினர். பாஞ்சாலியின் பெற்றோர் அவளை பற்றி மேலான அபிப்பிராயம் கொண்டிருந்ததனால் அவளை நிரம்பவும் செல்வமாக பாராட்டி வளர்த்தவர்களாதலால் அந்த சொற்களை பொருட்படுத்தாமல் அவ்வாறு கோல் கூறியவர்களை கண்டித்து கடிந்து கோபமாக பேசி, எங்கள் பெண்ணைப் போல இந்த உலகத்திலேயே வேறு பெண்கள் இருக்க மாட்டார்கள், அவளுடைய காலடியை மிதித்தவர்கள் கூட கெட்டவர்களாக இருந்தால் நல்ல மனிதர்களாக மாறிவிடுவார்கள், அப்படி இருக்க நீங்கள் இப்படி அபாண்டமாக புழுகாக புழுகுகிறீர்களே, இனி இந்த மாதிரியெல்லாம் அவளை பற்றி சொல்லிக்கொண்டு எங்களிடம் வரவேண்டாம், வந்தால் தெரியும் செய்தி என்று ஆத்திரத்தோடு கூறி அனுப்புவர். அவ்வாறு கோல் சொன்னவர் அதற்கு மேல் பேச மாட்டாமல் வெட்கி தலை குனிந்து கொண்டு போய் விடுவர். ஆனால் முருகன் எந்த வீட்டில் இருந்தானோ அதன் சொந்தக்காரர்கள் தங்களிடம் சொல்லப்படும் கோள்களை நிஜமென்று நம்பி உடனே முருகன் மீது கோபம் கொண்டு அவனை தாறுமாறாக வைத்து கண்டிக்கத் தொடங்கிவிடுவர். அவர்கள் அவனுக்கு உடுத்த சரியான உடையும் சாப்பிடுவதற்கு உண்ண உணவும் கொடுக்காமல் மிகவும் கொடுமையாக நடத்தத் தொடங்கினார்கள். பாஞ்சாலி, உன்னிடம் அவர்கள் சரியானபடி வேலை வாங்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் உன்னை நடத்துவதை பார்த்தால் அவர்கள் நீ சொந்தக்காரனாக இருந்தால் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார்களே என்ற சந்தேகம் எனக்கு உண்டாகிறது. உனக்கும் அவர்களுக்கும் கொஞ்சமாவது சொந்தம் இருந்தால் கொடிய விரோதியை நடத்துவது போல உன்னை இப்படியெல்லாம் நடத்த மாட்டார்கள். நீ அவர்களுக்கு எந்த விதத்தில் சொந்தம் என்று அவர்களை நீ கேட்டிருக்கிறாயா? அவர்கள் என்ன சொல்வார்கள் என கேட்டாள். முருகன், யாராவது கேட்டால் எங்கள் பங்காளி வீட்டு பையன் என்று மாத்திரம் சொல்லுகிறார்களே அல்லாமல் எந்த பங்காளி என்பதை சொல்வதில்லை. நான் கேட்டால், நீ யார் வீட்டு பையன் என்பது உனக்கு அவசியம் தெரிய வேண்டுமா? உன் அப்பன் லட்சம் ரூபாய்க்கு சொத்து வைத்திருக்கிறான், போய் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணம் போலிருக்கிறது. அட போடா போக்கடம் கெட்டவனே, உன் தாய் தகப்பன் யார் என்பது எங்களுக்கே தெரியாது. நீ அனாதையாக ஒரு மரத்தடியில் கிடந்தாய், நாங்கள் எடுத்து வந்து வளர்த்தோம் என்கிறார்கள். பாஞ்சாலி, மரத்தடியில் கிடந்த நீ இந்த பாவிகளின் கையில்தானே அகப்பட வேண்டும்? எத்தனையோ பேர் பிள்ளைக்காக தவம் கிடைக்கிறார்களே, அவர்களுடைய கையில் நீ அகப்பட்டிருக்க கூடாதா என்று கூறினாள். இவர்கள் செய்யும் கொடுமைகளை நீ எப்படித்தான் பொறுத்து கொண்டிருக்கிறாயோ என்று கண் கலக்கமடைந்தாள். பாஞ்சாலி வழக்கம் போல மாடு ஓட்டிக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது அன்று மாலையில் பாஞ்சாலி தனது வீட்டிற்கு வெளியூரிலிருந்து சில விருந்தாளிகள் தங்களுடைய வீட்டிற்கு வந்ததும் பாஞ்சாலியின் தந்தையும் பெரிய மனிதர்களாக இருந்த 2 விருந்தாளிகளிடம் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பதையும் கண்டாள். வீட்டின் பின்புறத்தில் இருந்த மாட்டுப்பட்டியில் கால்நடைகளை அடைத்துவிட்டு பாஞ்சாலி பின்புற வாசலின் வழியாக வீட்டிற்குள் வந்தாள். அவளது வருகையை மிக ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அவளுடைய தாய் பரபரப்போடு அவளை அழைத்து அவளுக்கு உயர்வான புடவை, நகைகள் முதலியவற்றை அணிவித்து தலைப்பின்னி பூச்சுட்டி விட்டாள். அப்பொழுது பாஞ்சாலி எதற்காக தனக்கு அவ்வாறு அலங்காரம் நடக்கிறது என்று கேட்க, பொறையாறு என்னும் ஊரிலிருந்து சில விருந்தாளிகள் வந்திருக்கிறனர் என்றும் அவர்கள் கொஞ்ச நேரத்தில் வீட்டினுள் வருவார்கள் என்றும் பாஞ்சாலி அவர்களுக்கு காலில் கும்பிட வேண்டும் என்றும் அவளது தாய் கூறினாள். அதை கேட்ட பாஞ்சாலி அவள் கருத்தை ஊகித்தறிந்து கொள்ளாமல், அது சாதாரணமாகத்தான் விருந்தாளிகளுக்கு செய்ய வேண்டிய மரியாதையாக இருக்கலாம் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டு அதற்கு இணங்கியிருந்தாள். இரவில் வீட்டு எஜமானர் விருந்தாளிகளை உள்ளே அழைத்து கொண்டு வந்து கூடத்தில் பாயின் மேல் உட்கார வைக்க அவர்கள் ஒரு தாம்பாளத்தை வரவழைத்து தாங்கள் கொண்டு வந்திருந்த வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள், பழம், கற்கண்டு முதலியவற்றை எடுத்து அந்த தாம்பாளத்தில் வைத்து அதை எடுத்து பெண்டுகளிடம் கொடுக்கும்படி கூறினர். உடனே வீட்டு எஜமானர் பக்கத்தில் இருந்த சமையலறையில் கதவின் மறைவில் நின்று தமது மனைவிக்கு சைகை காட்ட, அவள் தனக்கு பின்னால் நின்ற பாஞ்சாலியை பார்த்து, அம்மா பாஞ்சாலம், நீ போய் விருந்தாளிகளுக்கு கால் கும்பிட்டுவிட்டு தட்டை எடுத்து கொண்டு வா என்றாள். அப்பொழுதும் அதன் கருத்தை அறியாத பாஞ்சாலி நாணி குனிந்து வெளியில் வந்து கூடத்தை அடைந்து விருந்தினருக்கு முன்னால் மண்டியிட்டு கும்பிட்டுவிட்டு
தட்டை கொணர்ந்து தனது தாயினம் கொடுத்தாள். விருந்தினர்கள் கடைக்கண்களால் பாஞ்சாலியை நகம் முதல் பாதம் வரை 2-3 தடவைகள் பார்த்து அவளுடைய லட்சணங்களை ஆராய்ந்து தெரிந்து கொண்டனர். அவர்களுடைய முகம் மற்றற்ற சந்தோஷத்தினால் மலர்ந்து அவர்கள் பெண்ணின் விஷயத்தில் பூர்த்தியாக திருப்தி அடைந்து விட்டனர் என்பதை காட்டியது. அவர்கள் ஒருவருக்கொருவர் மெதுவாக அடியில் வருமாறு பேசிக்கொண்டனர். ஒருவர், இந்த ஊரிலிருந்து வந்த பெண்ணை பற்றி நம்மிடம் சொன்னவர்கள் குறைவாகவே சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் இப்பொழுது நினைக்கிறேன். பெண் தங்கக்கிளி போல இருக்கிறது. உங்கள் பிள்ளையாண்டனுக்கு சரியான ஜோடிதான். இனி நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டியதில்லை. சுபகாரியத்தை சீக்கிரம் முடித்துவிட வேண்டும் என்று பெரியோர் சொல்லுவார்கள். அதுபோல கூடிய சீக்கிரத்தில் ஒரு முகூர்த்த நாள் பார்த்து விவாகத்தை நடத்திவிடுங்கள். உங்களுடைய பிள்ளையாண்டானைத்தான் அவர்கள் ஏற்கனவே பார்த்திருப்பதாக சொல்லிவிட்டார்கள். இனி இரு தரத்தாருக்கும் ஆட்சேபனைக்கு இடமில்லை என்றார். மற்றவர் சந்தோஷ முகமலர்ச்சியோடு பெண்ணை பார்த்தவுடன், இந்த மகாலட்சுமி நம் வீட்டிற்கு சீக்கிரம் அழைத்து கொள்ள வேண்டும் என்று நம் மனதில் ஆத்திரம் துடிக்கிறது. பெண்ணை பெற்றவர்களுடைய விருப்பத்தை அனுசரித்தல்லவா நாம் இந்த காரியத்தையும் நடத்த வேண்டும் என்றார். பாஞ்சாலியின் தந்தையை நோக்கி, பையனுடைய விவாகத்திற்கு போன வருஷத்திலிருந்தே விவாக முஸ்தீப்புகளை எல்லாம் அவர்கள் செய்து வைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இனி செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. ஒரு முகூர்த்த நாள் பார்த்து விவாகத்தை நடத்த வேண்டியதை தவிர வேறொன்றும் இல்லை. பெண்ணின் தந்தை, பெண்ணை கட்டிக்கொள் போகிறவரும் அவருடைய தாயார் முதலியவர்களும் பெண்ணை பார்க்க ஆசைப்பட மாட்டார்களா? அவர்களும் பார்த்து சரி என்றால் காரியம் முடிந்த மாதிரிதான். உடனே முகூர்த்த நாள் குறிப்பிடுவதே அடுத்த காரியம். பிள்ளையின் தந்தை, நான் பார்த்து சரி என்றால் அவர்களுக்கும் அது சமணமானதே. என் அபிப்பிராயத்திற்கு மாறான எண்ணத்தை அவர்கள் ஒரு நாளும் கொள்ள மாட்டார்கள். பெண்ணின் தந்தை, அப்படியானால் உங்கள் பிரியப்படியே இனி நாங்கள் நடந்து கொள்கிறோம். நீங்கள் ஊருக்கு போய் புரோகிதரை கொண்டு லக்ன பத்திரிகை தயாரித்து அனுப்புங்கள் என்றார். அதை விருந்தாளிகள் முழு மனதோடு ஆமோதித்தனர். பிறகு விருந்தாளிகளும் பெண்ணின் தந்தையும் ராஜாப்பாட்டை முடித்துக்கொள்ள சிறிது நேரத்திற்கெல்லாம் விருந்தாளிகள் இருவரும் விடைபெற்று கொண்டு புறப்பட்டு சென்று விட்டனர். விருந்தாளிகளின் சம்பாஷணை பாஞ்சாலியின் செவிகளில் பட்டதாகையால் அவள் திடுக்கிட்டு திகைத்து ஓய்ந்து அப்படியே நின்றுவிட்டாள். தனக்கு திடீரென்று விவாகம் நிச்சயமாகும் என்று அவள் கனவிலும் நினைத்தவள் அல்ல. அவள் தனக்கு விவாகமே தேவையில்லை என்னும் தீர்மானத்துடன் இருந்தவள். தனக்கு விவாகம் நிச்சயமாகிவிட்டது என்னும் விஷயம் அவளுடைய மனதில் அபரிமிதமான மகிழ்ச்சி உண்டாக்குவதற்கு மாறாக பயங்கரமான இடி போல அவளுடைய மனதில் தாக்கியது. பாஞ்சாலை தன் அன்னையிடம், எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று நான் எத்தனையோ தடவைகள் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருந்தும் என்னுடைய சம்மதம் இல்லாமல் நீங்களே இந்த ஏற்பாட்டை செய்கிறீர்கள். தாய் வியப்பும் மனக்கலக்கமும் அடைந்தவளாக, என்ன பாஞ்சாலம், நீ நல்ல புத்திசாலி என்றளவா நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்படி அசத்துத்தனமாக பேசுகிறாயே. உனக்கு கல்யாணம் வேண்டாம் என்றால் நீ எப்பொழுதும் நீ கண்ணி கழியாத பெண்ணாகவே இருந்துவிடப் போகிறாயா? ஆம், அப்படியேத்தான் இருக்கப் போகிறேன். நான் இந்த வீட்டை விட்டு எவருடைய வீட்டிற்கு போகவும் மாட்டேன். இதுவரையில் செய்தது போலவும் இனியும் நானே ஒவ்வொரு நாளும் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கத்தான் போகிறேன். தாய், இதுவரையில் அறியா பெண் என்று உன்னை வெளியில் அனுப்பினோம். பருவகாலம் அடைந்த பெண் எந்த பெண்ணாவது வீட்டை விட்டு வெளியில் போவதை நீ பார்த்திருக்கிறாயா? நீ எப்போதும் ஆடு மேய்ப்பதாவது? நீ பைத்தியம் கொண்டவள் போல பேசுகிறாயே. மற்ற பெண்கள் போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, நான் போய்த்தான் தீருவேன். நான் போகாவிட்டால் நாள் முழுதும் பட்டினி கிடக்கும் முருகனுக்கு யாரம்மா சாப்பாடு போடுவார்கள்? சேர்ந்தார் போல நான் 2 நாள் சாப்பாடு கொடுக்காவிட்டால் அவர் பட்டினி கிடந்து இறந்து போய்விடுவாரே. அதற்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என கூறினாள். தாய், எவனோ அனாதை பையன், அவனுக்கும் உனக்கும் என்ன பிணை? இதுவரையில் நீ குழந்தையாக இருந்தாய், அவனோடு பழகினாய், அவனுடைய பரிதாப நிலைமையை கண்டு இறங்கி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து உதவி செய்தாய். இனி உன் ஆட்காலம் முழுதும் நீ அவனுக்கு சாப்பாடு போடுவதாவது? அவனுக்கு அவனுடைய வீட்டார் சரியானபடி சாப்பாடு போடாவிட்டால் அவன் அவர்களை விட்டு வேறு எங்கேயாவது போய் கூலி வேலை செய்தால் அவனுக்கு ஒழுங்கான ஜீவனம் நடக்கிறது. பாஞ்சாலி, அம்மா, நீ எவ்வளவுதான் சொன்னாலும் நான் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்காமல் இருக்க முடியாது முருகனுக்கு. அதை நீங்கள் தடுக்க வேண்டாம். தாய், நீ அந்த முருகனிடம் வைத்திருக்கும் பிரியத்தை கருதி அவனுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பகலில் ஒருவேளை சாப்பாடு அனுப்பிவிடுகிறோம். பாஞ்சாலி, அப்படியானால் நான் இனி முருகனை நேரில் பார்க்கக்கூடாது என்கிறாயா? தாய், அவளுடைய பரிதாபமான நிலைமையை கண்டு இறங்கி நாம் அவனுக்கு சாப்பாடு போடலாம். அந்த உதவிக்கு மேல் அதிகமாக அவன் உன்னிடம் வேறு எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அது பலிக்கவும் பலிக்காது. நீ அவனை விவாகம் செய்து கொள்ளலாம் என்று எண்ணக்கூடாது. அந்த எண்ணம் பலிக்காது என்று அவள் கூறினாள். அதன் பின்னர் சில தினங்கள் கழித்து பாஞ்சாலி வழக்கப்படி ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு பகலில் முருகனை சந்தித்து அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனுடைய மனதில் உள்ளதை பற்றி அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள்.
முருகன், எனக்கு கவலையாக இருக்கிறது. என் உறவினர்கள் நான் சிறு குழந்தையாயிருந்தது முதல் அவர்கள் என்னை காப்பாற்றி வளர்த்தார்களாம். அதற்கு அவர்களுக்கு சுமார் 1000 ரூபாய் வரையில் செலவு பிடித்திருக்கிறதாம். அதை நான் கொடுக்கிற வரையில் நான் அவர்களுக்கு ஆளாக இருக்க வேண்டுமாம். அதற்கு முன் நான் அவர்களை விட்டு போனால் என்னை பலவந்தமாக பிடித்து கொண்டு போக அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதாம். அதை பற்றியெல்லாம் இப்பொழுது தகராறு ஒன்றுமில்லை. தகராறு வேறு விதமாக ஆரம்பமாயிருக்கிறது. பாஞ்சாலி: வேறு விதமாக என்றால் எப்படி? முருகன்: பொறையாற்றில் இருக்கிறவர்கள் தங்கள் பையனுக்கு உன்னை கட்டி கொடுக்கும்படி கேட்டது அவர்களுக்கு எப்படியோ தெரிந்து போயிருக்கிறது. அந்த சங்கதியை வைத்துக்கொண்டு அவர்கள் மனம் போனபடியெல்லாம் பேசுகிறார்கள். பாஞ்சாலி: அந்த சங்கதியை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண் கேட்டதற்கு உங்கள் தாயும் தகப்பனும் சம்மதித்தார்களாம். ஆனால் நீ என்னை தவிர வேறு யாரையும் கட்டிக்கொள்ள மாட்டேன் என்றும், அவர்கள் உன்னை கட்டாயப்படுத்தினால் நீ கிணற்றில் விழுந்து செத்து போய் விடுவதாகவும் சொல்லி பயமுறுத்தினாயாம். அதோடு உங்கள் வீட்டார் பொறையாற்று ஏற்பாட்டை நிறுத்திவிட்டார்களாம். பெண் கொடுக்க முடியாது என்று அவர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டார்களாம். எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கப் போகிறதாம். நீ புத்தி அறிந்தவுடன் அதை நடத்திவிட வேண்டும் என்று உங்கள் வீட்டார் முடிவு செய்திருக்கிறார்களாம். பாஞ்சாலி: அதுவே நிஜமென்று வைத்துக்கொண்டாலும் அதனால் இவர்களுக்கு என்ன வேதனையாம்? என்னை உனக்கே கட்டி கொடுப்பதாக எங்கள் வீட்டார் தீர்மானித்தால் அதனால் இவர்களுக்கு என்ன கெடுதல்? முருகன்: நீங்கள் பெரிய பணக்காரர்களாம். நான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளையாகிவிட்டால் அதற்கு மேல் எனக்கும் அவர்களுக்கும் உள்ள சம்பந்தம் அடியோடு அற்றுப்போய்விடுமாம். அதனால் பல கெடுதல்கள் ஏற்படுமாம். பாஞ்சாலி: என்ன கெடுதல்கள்? அவர்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்கவும் அவர்களுடைய வேலைகளை செய்யவும் ஆள் இல்லாமல் போய்விடும். அது ஒரு கெடுதல். ஆனால் அதற்கு நீ பிணைப்படவில்லை. அது தவிர அவர்களுக்கு பிடித்த செலவான 1000 ரூபாய் போய்விடும். அது இன்னொரு கெடுதல். அந்த 1000 ரூபாயை நான் எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்து விடுகிறேன். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? முருகன்: என்னை சிறுவயதில் இவர்களிடம் ஒப்புவித்தவர் இப்பொழுது பொறையாற்றில் இருக்கிறாராம். அவர் இந்த அம்மாளுடைய மாமனாம். அவருடைய பெயர் அண்ணாமலையாம். அவர் அந்த ஊரில் தரகு வியாபாரம் செய்கிறவராம். அவரிடம் இவர்கள் என்னை இப்பொழுது அனுப்பிவிடப் போகிறார்களாம். உன்னை உன் வீட்டார் வேறு யாருக்காவது கட்டி கொடுத்த பிறகு மறுபடியும் என்னை அங்கிருந்து வரவழைத்துக் கொள்வார்களாம். இப்படியெல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் என கூறினாள். பாஞ்சாலி புஷ்பவதியாகிவிட்டபடியால் இப்பொழுதெல்லாம் அவள் ஆடு மாடு மேய்ப்பதற்கு வெளிவருவதில்லை. அதனால் ஒரு நாள் பாஞ்சாலின் வீட்டு வாசலின் வழியாக 2 தடவை போய் பார்த்தால் அவள் ஒருவேளை தனது திருஷ்டியில் படலாம் என்ற எண்ணம் எழுந்து அவனுடைய மனதை இடிக்கத் தொடங்கவே அவன் மெல்ல எழுந்து திண்ணையை விட்டிறங்கி திருடன் போல வீதியோடு சென்று பாஞ்சாலியின் வீட்டிற்கு எதிரில் அப்புறம் இப்புறம் போய் வந்து உழவத் தொடங்கினான். வீட்டின் வாசற்கதவு திறந்து வைக்கப்பட்டிருந்ததனாலும் மனிதர் எவரும் காணப்படவில்லை. எல்லாரும் உட்புறத்தில் இருந்தது தெரிந்தது. வீதியில் அடிக்கடி சென்ற மனிதர்கள் அவனை சந்தேகமாக உற்று பார்த்து, யாரது? முருகனா? இருளில் இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டுவிட்டு சென்றனர். தான் அங்கே நின்றது அவனுடைய மனதில் பெரிதும் அச்சத்தை உண்டாக்கியதாகையால் அவன் அவ்விடத்தை விட்டு திரும்பவும் தன் வீட்டிற்கு வந்து திண்ணையில் ஏற, அப்பொழுது திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த வீட்டின் தலைவர், எங்கேடா போனாய் என்று ஆதரலாக வினவினார். முருகன் திடுக்கிட்டு நடுங்கி பொய் சொல்ல அஞ்சி உண்மையையும் வெளியிட மாட்டாமல் அப்படியே மௌனமாக நின்றான். உடனே அந்த மனிதர் கோபாவசத்தோடு, தலை கொழுத்த நாயே, முளைக்கையிலே உனக்கு இவ்வளவு கெட்ட புத்தியா? நீ பாஞ்சாலின் வீட்டு வாசலில் நின்றதை பார்த்ததாக சிலர் சொல்லிவிட்டு போகிறார்கள். காலத்தில் உனக்கு அங்கே என்னடா வேலை? அதற்குள் நீ பெரிய மனிதனாகிவிட்டாயா? இருக்கட்டும், பொழுது விடியட்டும், உனக்கு வழி சொல்கிறேன் என்று கூறி அதட்டிவிட்டு உள்ளே சென்றார். பொழுது விடிந்தபின் அவன் எழுந்து வழக்கப்படி தனது காலை கடமைகளை செய்துவிட்டு கால்நடைகளை ஓட்டப்போன சமயத்தில் வீட்டின் தலைவர் அவனை அழைத்து, டேய், நீ மாடு மேய்க்க போக வேண்டாம். ஒரு அவசர சோலையாக நீ பொறையாறு வரையில் போய் வர வேண்டும். உன்னை எங்களிடம் ஒப்படைத்தவரான உன் தகப்பனார் உன்னை உடனே அனுப்பும்படி செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். நீ இப்பொழுதே போக வேண்டும் என்றார். அதை கேட்ட முருகன் திடுக்கிட்டு திகைத்து அப்படியே நின்றான். அதை கண்ட வீட்டின் தலைவர், நான் சொல்லுகிறேன், ஆந்தை போல விழிக்கிறாயே, போகப் போகிறாயா இல்லையா? என்ன சொல்கிறாய் என்றான். முருகன் சற்று தெளிவடைந்தவனாக, தான் இந்த நிலைமையில் அவனது தந்தை இன்னார் என்பதை தெரிந்து கொண்டு வருவதே நலமென்று கருதி, நான் போக தடையில்லை, எனக்கு வழி தெரியாதே, நான் எப்படி போவேன் என்றான். வீட்டின் தலைவர், உன்னோடு ஒரு ஆளை அனுப்புகிறேன், அவன் உனக்கு வழிகாட்டி விட்டு வருவான் என்றார். முருகன், அப்படியானால் நான் போகிறேன் என்றான். வீட்டின் தலைவர் வாயூட்ட பெற்ற ஓர் உரையை அவனிடம் கொடுத்து, இதை கொண்டு போய் பொறையாற்றில் தரகு வியாபாரம் அண்ணாமலை என்பவரிடம் நேரில் கொடு. இதற்குள் முக்கியமான பழைய கடிதங்கள் இருக்கின்றன. இந்த உரையை வேறு யாரிடத்திலும் கொடுக்காதே என்று கூறி அவனுக்கு வழிகாட்ட ஒரு கூலியாளையும் அவனுடன் அனுப்பி வைத்தார். அவனை அழைத்துச் சென்ற கூலியால் வழியின் பெரும்பாகமும் அவனுடன் சென்று
கடைசியாக ஒரு பெரிய பாதையை காட்டி, இதே வழியில் நேராக போனால் அது உன்னை பொறையாற்றில் கொண்டு போய்விடும். நீ யாரிடத்திலும் கேட்க வேண்டியதில்லை என்று கூறிவிட்டு திரும்பிவிட்டான். தனது தந்தையை காணப்போவதை பற்றி முருகனுடைய மனம் துடிதுடித்து கொண்டிருந்தது. கூலியால் காட்டிய வழியாக சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகாயத்தில் மேகம் சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆகையால் பலமான ஓசையோடு இடியிடிக்கத் தொடங்கியது. மழை அவசியம் பெய்யும் என்பது முருகனுக்கு தெரிந்தது. ஆகையால் சிறிது வேகமாக நடக்கத் தொடங்கினான். அவன் கால்மைல் தூரம் போவதற்குள் மழை பெய்யத் தொடங்கியது. இடைவெளியில் பனைமரங்களே இருந்ததாகையால் கட்டிடம் இல்லையாதலாலும் அவன் தன்னிடமிருந்த காகித உரையை தனது மடிக்குள் வைத்து மறைத்து கொண்டு அது நனையாதபடி குனிந்து கொண்டே ஓடத் தொடங்கினான். வழியில் வேறு மனிதர் எவரும் காணப்படவில்லை. ஆனால் அவனுக்கு பின்னால் வந்த ஒரு குதிரை வண்டி அவனை கடந்து முன்னால் போயிற்று. அவன் நிமிர்ந்து பார்க்க ஒரு பெரிய மனிதர் அதில் காணப்பட்டார். அந்த பெரிய மனிதர் அவனை உற்று பார்த்தார். முருகன் எதையோ மடியில் கட்டிக்கொண்டு அது மழையில் நனையாமல் இருக்க வேண்டுமென்ற எண்ணத்துடன் குனிந்து கொண்டே வந்ததை அவர் கவனித்தார். அவர் வண்டியோட்டியிடம் வண்டியை நிறுத்தச் சொல்ல உடனே வண்டி நிறுத்தப்பட்டது. உடனே பெரிய மனிதர் முருகனை பார்த்து, அடே, எங்கே போகிறாய் என்றார். முருகன், நான் பொறையாற்றுக்கு போகிறேன். அங்கே யாருடைய வீட்டிற்கு போகிறாய்? தரகு வியாபாரி அண்ணாமலை என்பவரின் வீட்டிற்கு போக வேண்டும். அப்படியானால் இப்படி வந்து வண்டிக்காரனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொள் என்றார். அந்த அன்பான மொழியை கேட்டதும் முருகனுடைய மனதில் நன்றியுணர்ச்சியும் சந்தோஷமும் பெருகின. அவன் உடனே ஓடி வந்து வண்டியின் முன்பக்கத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு தன் மடிக்குள் இருந்த காகித உரை எடுத்து மழையில் நனையாதபடி அதை உட்புறத்தில் வைத்துவிட்டு தனது மேல் துணியை பிழிந்து தலை, உடம்பு முதலியவற்றை துடைத்து கொண்டான். உன் பெயர் என்ன? என் பெயர் முருகன். எங்கிருந்து வருகிறாய்? பனங்காட்டூரிலிருந்து வருகிறேன். இந்த அண்ணாமலை வீட்டிற்கு எதற்காக போகிறாய்? இவர் என்னுடைய தகப்பனார். நான் இதுவரையில் பனங்காட்டூரில் இவருடைய அக்காள் மகளுடைய வீட்டில் வளர்ந்து வந்தேன். அவர்கள் என்னிடம் இந்த கடிதத்தை கொடுத்து இவரிடம் கொடுக்கும்படி அனுப்பினார்கள். பெரிய மனிதர், என்னடா நீ சொல்வது வேடிக்கையாக இருக்கிறதே. அண்ணாமலை பெரிய பணக்காரராயிற்றே. அவருக்கு சம்சாரமே இல்லையே. நீ அவருடைய பிள்ளை என்கிறாயே. உன்னை பார்த்தால் யாரோ கூலியால் வீட்டு பிள்ளை போல அழுக்கு துணிகளோடு இருக்கிறாயே. நீ சொல்வது பொய்தானே? முருகன், நான் பொய் சொல்லவில்லை. நான் குழந்தையாக இருந்தபோதே இவர் என்னை அவர்களிடம் அனுப்பிவிட்டாராம். ஊரார் கெட்டதற்கு இதுவரையில் அவர்கள் நான் யாரோ தூரப்பந்துவின் பிள்ளை என்றும் அனாதை என்றும் சொன்னார்கள். ஆனால் வீட்டின் தலைவர் இன்று காலையில் என்னை கூப்பிட்டு என் தகப்பனார் என்னை உடனே அனுப்பும்படி செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னார். அதன் மேல் இவர் என் தகப்பனார் என்று தெரிந்து கொண்டேன். இதுதான் உண்மை. பெரிய மனிதர், சரி சரி, நான் இதை பற்றி அவரிடமே கேட்கிறேன். அவருடைய வீடு என் வீட்டிற்கு எதிரிலேயே இருக்கிறது என்றார். அவ்வளவோடு அவர்களுடைய சம்பாஷணை நின்றது. சற்று நேரத்தில் வண்டி அந்த பெரிய மனிதருடைய வீட்டின் வாசலில் போய் நின்றது. அப்பொழுது மழை சொற்ப தூற்றலாக மாறியிருந்ததாகையால் அந்த பெரிய மனிதர் சரேல் என்று வண்டியை விட்டு குதித்து விசையாக ஓடி தமது வீட்டின் வாசற்படிக்கு மேல் ஏறி நிற்க முருகனும் முன்பக்கத்தில் குதித்து அவரிடம் போய் நின்றான். அதோ எதிரில் இருக்கிறதே, அதுதான் அண்ணாமலை வீடு. நீ போய் கடிதத்தை அவரிடம் கொடு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அவரை பார்க்கிறேன் என்றார். அதை கேட்ட முருகன் அவரிடம் பணிவாகவும் நன்றியறிதலை காட்டிய முகத்தோடும் பேசி செலவு பெற்றுக்கொண்டு எதிர் வீட்டை அடைந்து உள்பக்கத்தில் நுழைந்தான். அந்த வீடு பெரிய மாளிகை போல காணப்பட்டது. அங்கு மனிதர்கள் எவரும் காணப்படவில்லை. அண்ணாமலை என்பவர் ஒரு ஊஞ்சல் பலகையின் மேல் உட்கார்ந்து வெல்வெட் திண்டுகளில் சாய்ந்திருந்தார். அவருடைய தோற்றம் ஒரு பெரிய லட்சாதிபதியின் தோற்றம் போல இருந்தது. அவர் முருகனை பார்த்து வியப்படைந்து அவன் இன்னான் என்பதை தெரிந்து கொள்ள மாட்டாதவராக, யாரப்பா நீ என்றார். முருகன், நான் பனங்காட்டூரிலிருந்து வருகிறேன். இதோ உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று தன்னிடம் இருந்த உரையை எடுத்து அவரிடம் கொடுத்தான். அவர் உரையின் வாயை கிழித்து உள்ளே இருந்த பல கடிதங்களை எடுத்து புரட்டி பார்த்தார். பனங்காட்டூரிலிருந்து முருகனை அனுப்பிய மனிதர் அண்ணாமலைக்கு ஒரு கடிதம் எழுதி அதில் வைத்திருந்தார். அதுவன்றி பழைய கடிதங்கள் 4 இருந்தன. அவைகளை எல்லாம் அண்ணாமலை புரட்டி படித்து பார்த்துவிட்டு, இவைகள் பழைய கடிதங்கள் அல்லவா, இந்த குப்பையை எதற்காக அனுப்பினார்கள்? இவர்கள் அங்கேயே அவற்றையெல்லாம் கிழித்து இருந்திருக்கலாமே என்று கூறியபடி பழைய கடிதங்கள் 4ஐயும் 2-3 துண்டுகளாக கிழித்து பக்கத்தில் இருந்த கேமரா அறைக்கு போய் ஜன்னலின் வழியாக வீதியில் போட்டுவிட்டு மறுபடியும் வந்து உட்கார்ந்து கொண்டு முருகனிடம் அன்பாக பேசத் தொடங்கி, என்னப்பா முருகா, உனக்கு புத்தி சரியான நிலைமையில் இல்லை என்று அவர்கள் உன்னை இங்கு அனுப்பி வைத்து இருப்பதாக எழுதியிருக்கிறார்களே, என்ன விசேஷம்? இதுவரையில் நீ நடந்து கொண்டது போல ஒழுங்காக நடக்கக்கூடாதா? அதற்குள் உன் புத்தி மாறி போக வேண்டுமா? நீ அனாதை பையன். உன்மேல் இறங்கி உன்னை வைத்து காப்பாற்றும் மனிதருக்கு இப்படித்தான் பதில் மரியாதை செய்வதா என்றார். முருகன் வியப்போடு, நான் உண்மையில் அனாதை பையனா?
அப்படியானால் நான் உங்களுடைய பிள்ளை அல்லவா? நான் உங்கள் மகன் என்றும் நீங்கள் என்னை அனுப்பும்படி செய்தி சொல்லி அனுப்பிடுவதாகவும் அவர்கள் சொன்னார்களே. அண்ணாமலை, இரண்டும் தப்பான சங்கதிகள். நீ என் பிள்ளை என்று நான் அவர்களிடம் ஆதி காலத்தில் சும்மா சொல்லி வைத்தேன். அதனால் அவர்கள் அப்படி சொன்னார்கள் போல இருக்கிறது. நீ அங்கே பாஞ்சாலி என்னும் பெண்ணிடம் உன் யோகிதைக்கு தகாதபடி சம்மந்தம் வைத்துக் கொண்டிருப்பதாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனால் உன்னை இனி அங்கே வைத்துக்கொள்வது கெடுதலாக முடியும் என்று நினைத்து அவர்களே உன்னை அனுப்பியிருக்கிறார்கள். நான் அனுப்பும்படி எழுதியிருப்பதாக சொன்னதால்தான் நீ வருவாய் என்று அப்படி சொன்னார்கள் போல் இருக்கிறது. நீ ஏன் அந்த பெண்ணிடம் அந்த மாதிரி நடந்து கொள்கிறாய்? முருகன், அவர்கள் எனக்கு ஒழுங்காக சோறு போடுவதே இல்லை. அவள்தான் எனக்கு சோறு கொடுத்து என்னிடம் பிரியமாக இருந்து வருகிறாள். அவளால் தான் நான் இதுவரையில் உயிரோடு இருந்தேன். இல்லாவிட்டால் இந்நேரம் வியாதியில் விழுந்து இறந்து போயிருப்பேன். அவளுடைய வீட்டாருக்கு தெரிந்தே அவள் என்னோடு பழகி எனக்கு உதவி செய்து வந்து இருக்கிறாள். அதில் நான் எந்தவிதமான தகாத காரியம் செய்தேன் என்று தெரியவில்லை. அண்ணாமலை, இதுவரையில் அவள் அறியா பெண்ணாக இருந்தாள். உன்னோடு பழகியது தவறல்ல. இனி அவளுக்கு தக்க இடத்தில் வாழ்க்கைப்பட வேண்டுமல்லவா? நீ அங்கே இருந்தால் அவள் உன்னை கல்யாணம் செய்து கொள்வதாக சொன்னாலும் சொல்லுவாள். ஆகையால் அவளுக்கு கல்யாணம் முடியும் வரையில் நீ அங்கே இருப்பது சரியல்ல. அதுவரையில் நீ இங்கேயே இரு. என்ன, இங்கேயே இருக்கிறாயா அல்லது அங்கேதான் போவேன் என்கிறாயா? முருகன், நீங்கள் இங்கே இருக்கச் சொன்னால் நான் இருக்க தடையில்லை. என்னுடைய தாய் தகப்பனார் யார் என்பதை நீங்கள் இப்போதாவது எனக்கு சொல்லலாம் அல்லவா? அண்ணாமலை, அது எனக்கே தெரியாது. சுமார் 15 வருஷ காலத்திற்கு முன் அப்பொழுது என்னிடம் இருந்த வேலைக்காரி உன்னை கொண்டு வந்து ஒப்புவித்தாள். நீ எங்கேயோ பாதை ஓரமாக அழுது கொண்டிருந்ததாக சொன்னாள். நான் இந்த ஊரார் எல்லோரிடத்திலும் கேட்டு பார்த்தேன். உன் பெற்றோர் யார் என்று எவருக்கும் தெரியவில்லை. இதுவே உன் வரலாறு. நீ அனாதை என்றால் இழப்பம் ஏற்படும். ஆகையால் யாராவது கேட்டால் நீ என்னுடைய அக்கா மகன் என்று சொல்லி வைக்கிறேன். நீயும் அப்படியே சொல். தெரிகிறதா? நீ கொஞ்ச காலத்திற்கு இங்கேயே இரு. உனக்கு இங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்றார். முருகனுடைய மனதில் தான் பணக்காட்டூரில் இருப்பதால் ஒரு கால் பாஞ்சாலிக்கு அபவாதம் ஏற்படலாம். ஆதலால் அது ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு தான் சிறிது காலம் பொறையாற்றில் இருப்பதே நலமானதாக இருக்கும் என்று கருதி அவன் அவருடன் இருக்க இணங்கினான்.